வணக்கம் மக்களே. ஃபைனலி விண்டோஸ் 11ல ஆண்ட்ராய்டு சப்போர்ட் வந்துருச்சு. இது எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமா தான் இது பாசிபிள் ஆகுது. இது இப்போதைக்கு விண்டோஸ் 11ஓட பீட்டா வெர்ஷன்ல மட்டும் தான் குடுத்துருக்காங்க. பப்ளிக் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணல. டெஸ்டிங்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த பீட்டா வெர்ஷன்ல இருக்கிற அந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல 2 சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை மட்டும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போயிட்டு ஜஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ரீஜியன் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரீஜியன் செட்டிங்ஸ்குள்ள நீங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரீஜியன் அதை நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு மாற்றணும். ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னா, இந்த ஃபீச்சர் வெறும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு இன்னும் ரோல் அவுட் பண்ணல. ஸோ அதனால நம்ம கண்ட்ரி மாத்திக்கிறோம். அவ்வளவுதானே தவிர வேற எந்த ரீசனும் இதுக்கு கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா இதில் ஒரு 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணணும். மறுபடியும் ஸ்டார்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இதில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போகணுன்னே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஹைப்பர் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சவொடனே ஒரு ரீஸ்டார்ட் மட்டும் கேட்கும். ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகி வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 2 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டுக்கான பேக்கேஜும் அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் டூல்ஸும் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்டு. இது நீங்கள் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆகாது. பீட்டா வெர்ஷன் யூசர்ஸாக இருந்தீங்க, இன்ஸ்டாலேட் ரிவ்யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த store.adgard.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு அந்த யூஆர்எல்ல அந்த காப்பி பண்ண லிங்க் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்பின்னு இருக்கிறத ஸ்லோன் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோட் ஆகி முடிஞ்ச உடனே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு முடிஞ்சு நேராக ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழே வாங்க. இருக்கிறதுலே அதிகமான சைஸ் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் பேக்கேஜை நீங்கள் நோட் பண்ணிங்க. லாஸ்ட்டில் இருக்கிற எம்எஸ்ஐஎக்ஸ் பண்டில் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் தான் 1.2 GB கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்து சேவ் ஆஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, அதை நீங்கள் குரோமில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. அதனால தான். ஸோ இந்த எரர் வரும்போது ஜஸ்ட் கீப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது அப்ளிகேஷன் பேக்கேஜுங்கிறதுனால விண்டோஸ் டவுன்லோட் பண்ண விடாது இந்த க்ரோம் ஸோ இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் டவுன்லோட் பண்ணிப்போம். பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்ம ஆண்ட்ராய்டு டிவைசஸை நம்ம விண்டோஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டூல் தான். மெயினாக இது நம்ம ஏடிபி பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். ஏடிபினா ஆண்ட்ராய்டு டீபக் பிரிட்ஜ். ஸோ விண்டோஸ்லேருந்து ஆண்ட்ராய்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த டூல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேராக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. டவுன்லோட் எஸ்டிகே ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரைவசி பாலிசிலாம் ஜஸ்ட் அக்செப்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அந்த செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதுவும் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே வீடியோ ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இங்கே ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பண்டில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆகாது. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பவர்ஷெல் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் போய்க்கங்க. பவர்ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதை அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். ஸோ ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அப்போ தான் ஃபுல் ஆக்சஸ் இந்த பவர்ஷெல்லுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன கமெண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இன்ஸ்டாலர் பேக்கேஜ் இருக்கிற ஃபைலோட லொக்கேஷன் நம்ம காப்பி பண்ணணும். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பியாஸ் பார்த்து கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரீன் தான் காமிக்கும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிருக்கும். ஆனால் இது உங்கள் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இது இன்ஸ்டால் ஆகிறது இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் 8 GB ரேம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகும். 16 GBனா அதை விட சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் இந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஆண்ட்ராய்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 8 GB ரேம் இருந்தே ஆகணும். ஏன்னா 8 GB ரேம் கீழே இருக்கிற டிவைசஸில் இது இன்ஸ்டால் ஆகுமே தவிர்த்து எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் நீங்கள் ரன் பண்ண முடியாது. வெறும் சப்சிஸ்டம் மட்டும்தான் நீங்கள் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்மளுக்கு சப்சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பவர்ஷெல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த டெவலப்பர் மோட் மட்டும் எனேபிள் பண்ணி விடுங்க. இதை எனேபிள் பண்ணால் தான் நம்ம ஏடிபி யூஸ் பண்ணி சைட் லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் அப்படியே மேனேஜ் டெவலப்பர் செட்டிங் கொடுத்துட்டு இது கண்டினியூ மட்டும் கொடுங்க. உங்களுக்கு சப்சிஸ்டம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது லோட் ஆகி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஃபைனலாக நம்மளுக்கு லோட் ஆகி வந்துருச்சு. இப்போ நேராக நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போங்க. யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அதுக்கு 2 ஸ்டெப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டீபக்கிங்னு இருக்கும். அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயர்லெஸ் டீபக்கிங் இல்லை அப்படின்னா உங்களால் ஏடிபியில் அதை கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஐபி அட்ரஸ்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரீஃப்ரெஷ் மட்டும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி வந்துடும். ஸோ அந்த ஐபி அட்ரஸும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை சைட் லோட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச பிளாட்ஃபார்ம் டூல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு இந்த கமாண்ட் அட்ரஸ் பாரில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் ஏடிபி ஸ்பேஸ் கொடுத்து கனெக்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த சப்சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் விண்டோஸோட ஏடிபி வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமோட ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட லொக்கேஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ஏடிபி ஸ்பேஸ் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து இந்த காப்பி பண்ண லொக்கேஷனை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் தட்டுறேன். பர்ஃபார்மிங் ஸ்ட்ரீம்டு இன்ஸ்டால். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம அந்த வயர்லெஸ் டீபக்கிங் வந்து எனேபிள் பண்ணிவிட்டோம். ஃபைனலி நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு பின்ஸ்லேயே கூட வந்துடும். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்துருக்கு பார்த்தீங்களா, ரீசெண்ட்லி ஆடட்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆண்ட்ராய்டு ஏபிகே ஃபைல். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது இந்த ஏபிகே ஃபைல் தான் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது நியூ டெஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஒரு சில பக்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அது மேபி ஃபியூச்சரில் வர அப்டேட்ஸில் ஒரு ஸ்டெபிள் வெர்ஷன் ரோல் அவுட் ஆகும்போது உங்கள் எல்லாருக்குமே சரியாயிடும். ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்கள்கிட்ட வர கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இதை பற்றின வீடியோஸ் போடலாமா வேணாங்கிறதையே டிசைட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.